ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைனு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் தான் டிசைன் பண்ண போகிறோம். இனிஷியலாக கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் 2 லைன் கொடுத்தாச்சு. சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 3mm பீடும் 2mm பீடும் மாறி மாறி வர மாதிரி ஒரு லைன் கொடுத்தாச்சு. அண்ட் அகெயின் ஃபைனலாக சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்தாச்சு. இது மட்டும் தான் நெக்கோட பேஸு. அதுக்கப்புறம் லீஃப் நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். லீஃப் மட்டும் லீஃப்குள்ளே நம்ம ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஃபில்லிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த இடத்துல நான் ரஃபாக போட்டு காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லீஃப்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால ஸோ இங்கே நம்ம கட்டிங்கில் இந்த ஸ்பேஸ் போயிடும் நெக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல நான் லைட்டாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் ஒரு லாங் செயின் ஸ்டிச் அண்ட் அகெயின் இன்னொரு லாங் செயின் ஸ்டிச். மொத்தம் 2 லாங் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அந்த 2வது லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடக்கூடாது. போடாமல் ஜஸ்ட்டு ரிவர்ஸில் அப்படியே த்ரெட்டை இழுக்கணும். ஸோ அப்படி இழுத்துட்டு நம்ம கீழே லாக் பண்ணி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். ஃபைனலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, மேலே ஒரு லாங் செயின் ஸ்டிச்சும் கீழே நம்ம ரிவர்ஸில் இழுத்துருக்கனால மொத்தம் 2 லாங் செயின் ஸ்டிச் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு மேலே ஒல்லியாகவும் கீழே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், அதே மெத்தட் தான். ஸோ இப்போ ஒரு லாங் செயின் ஸ்டிச், மேலே ஒரு லாங் செயின் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸில் இழுத்து கீழே லாக் பண்ணி ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு லாங்கு ஷார்ட் போடாமல் ரிவர்ஸில் இழுத்துட்டு கீழே லாக் பண்ணி ஒரு குட்டி செயின் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டெப் தான் நம்ம ஃபுல்லாக அந்த லீஃப் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ லீஃபோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு லாங் செயின் அண்ட் அகெயின் மேலே இன்னொரு லாங் செயின். இப்போ ரிவர்ஸில் அப்படியே த்ரெட்டை கீழே கொண்டாந்துட்டு கீழே வச்சு லாக் பண்ணி ஒரு குட்டி செயின் ஸ்டிச். ஸோ அவ்வளோதான். நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே ஸ்டெப் தான் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த லீஃபில் நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக சேம் பேட்டர்னில் ரிப்பீட் பண்ணணும். 2 லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் இழுத்து கீழே லாக் பண்ணி ஒரு குட்டி செயின் ஸ்டிச். ஸோ இதே ஸ்டெப் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் ஃபில் பண்ணி நாட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ரைட் சைடு அதே ஸ்டெப் அப்படியே ரிப்பீட் பண்ணி ஃபில் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹாஃப் ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே நாட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடி டாப்லேருந்து இன்னொரு ஹாஃப் சேம் மெத்தடில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ லீஃபோட 2 சைடுமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் சுகர் பீட் வச்சு ஸ்டெம் மாதிரி அந்த லீஃப்க்கு கொடுக்க போகிறேன். சேம் பேட்டர்னில் எல்லா லீஃபும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், லீஃப் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த ஒவ்வொரு செட் ஆஃப் லீஃபுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் நம்ம பீட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு 3mm பீடும் சுகர் பீடும் வச்சு இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சக்ராவும் அதுக்கு மேலே 3mm பீடும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஃபைனலாக வந்து எல்லா லீஃப்க்கும் வந்துட்டு கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்டர் லைனில் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். அவ்வளோதான். இதே தான் வந்து ப்ளவுஸோட பேக் நெக்லேயும் வந்து ஸ்லீவ்க்கும் சேம் டிசைன் தான். ஸோ ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிசைன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.